கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஒரு தடவை 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எப்படியுமே வந்து 10 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. 10 கேள்வியுமே வந்து சரியாக வந்து நம்ம பதில் அளிக்கலாம். இப்போ வந்து கலைச்சொற்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய கலைச்சொற்கள் பார்க்கலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சரியானது வந்து உச்ச நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் ஆங்கில எழுத்துக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு கூட கேள்வி கேட்கப்படும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சரியான விடை வந்து உச்ச நீதிமன்றம். இப்போ உயர் நீதிமன்றம்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஹை கோர்ட்டுன்னு சொல்ல முடியும். சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர். உள்ளாட்சி மன்றம் என்பது லோக்கல் கவர்மெண்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து உச்ச நீதிமன்றம் என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது அதுக்கான சரியான விடையும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸுக்கும் வந்து என்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அப்பீல். அப்பீல்னா மேல்முறையீடு. ஓகே, அப்பீல் வந்து என்னன்னா மேல்முறையீடு என்பது சரியான விடை. கலைச்சொல் அறிய. பில் டைம். பில் டைம் வந்து என்ன, கால வரையறை உண்டி. பில் டைம் கால வரையறை உண்டி. செக் இணையான தமிழ் சொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்னா வந்து காசோலை. வரையோலைக்கு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் டிராஃப்ட்னு வரும். கடன் அட்டைக்கு வந்து கிரெடிட் கார்டு. ஓகேவா. செக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா காசோலை என்பது தான் செக் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக என்பது சரியான விடை. இங்க வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நிகரான ஒரு தமிழ் சொல்லை வந்து தேர்வு செய்கன்ட்டு. கரன்சி நோட்டு தான் வந்து பணத்தாள். இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே பார்த்துருக்கோம், பணத்தாள் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சரியான ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் பார்த்தோன்னா கரன்சி நோட்டுக்கு சரியானது வந்து பணத்தாள். பேங்க் வந்து வங்கி என்பது சரியானது. செக் வந்து காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்பது வந்து வரையோலை அப்படின்னு வரும். ஓகேவா. கரன்சி நோட்டுக்கு சரியானது வந்து பணத்தாள், பேங்க்குக்கு வங்கி, செக்குக்கு காசோலைன்னு வரும், டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு வரையோலை. கலைச்சொற்கள் அறிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா என்ன, பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை. பண்பாட்டு விழுமியங்கள்னா கல்ச்சுரல் வேல்யூஸ். நம்ம இது புத்தகத்தில் படிச்சிருப்போம், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை. பண்பாட்டு விழுமியங்கள்னா கல்ச்சுரல் வேல்யூஸ். சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிம்போலிசம். சிம்போலிசம்னா குறியீட்டியல். சிம்போலிசம் குறியீட்டியல் என்பது சரியான விடை. ஆய்வேடு வந்து தீசிஸ்ன்னு படிச்சிருப்போம். சின்னம் வந்து சிம்பிள். சின்னம் என்பது சிம்பிள். அறிவாளருக்கு வந்து இன்டெக்சுவல் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். ஓகேவா. சிம்போலிசம் வந்து குறியீட்டியல் என்பது சரியான விடை. ஆய்வேடு தீசிஸ், சின்னம் என்பது சிம்பிள், அறிவாளர் வந்து இன்டெக்சுவல் அப்படின்னு வரும். இங்க வந்து சரியான கலைச்சொலை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சுகர் கேன் ஜூஸ், கரும்புச்சாறு. சுகர் கேன் ஜூஸ், கரும்புச்சாறு. இதுவுமே வந்து நம்ம புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்விதான்.
ஹோமோகிராஃப், இதுக்கு வந்து சரியான கலெக்சல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் என்பதுக்கு சரியான இது வந்து ஒப்பெழுத்து என்பது சரியான விடை. உயிரெழுத்து வந்து வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம், மெய்யெழுத்து வந்து கான்சோனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு மொழி வந்து மோனோலிங்குவல். ஓகேவா? ஹோமோகிராஃப்க்கு சரியான விடை ஒப்பெழுத்து. பிற மற்ற ஆப்ஷன்ஸும் பாருங்க. உயிரெழுத்துக்கு வவ்வல்ஸ், மெய் எழுத்துக்கு கான்சோனன்ட்ஸ், ஒரு மொழிக்கு மோனோலிங்குவல். ஃபிக்ஷன், இதுக்கு வந்து தமிழ் சொல் என்னது? புனைவு. ஃபிக்ஷன்னா புனைவு என்பது சரியானது. தீசிஸ், இது வந்து ஒரு கொஸ்டின்லேயே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். தீசிஸ்னா ஆய்வேடு. சிம்பாலிசம்ஸ்னா குறியீட்டியல். சின்னம் வந்து சிம்பிள். ஓகேவா? தீசிஸ்னா ஆய்வேடு, சின்னம் சிம்பிள், குறியீட்டியல் வந்து சிம்பாலிசம். சினிமா என்பதற்கு இது வந்து திரைப்படம். இது வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க அப்படிங்கிறதுக்கு சினிமா வந்து திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னஞ்சல் வந்து இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வானொலி ரேடியோ, தொலைக்காட்சி டெலிவிஷன். சினிமா திரைப்படம், மின்னஞ்சல் இமெயில், தொலைக்காட்சி டெலிவிஷன், வானொலி ரேடியோ. அலுவல் சார்ந்த சொற்கள்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு. மீத்திறன் நுண்ணறிவுனா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய இது கேள்வி தான். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. மீத்திறன் நுண்ணறிவு என்னென்று சரியாக பார்த்துக்கோங்க. மானிடத்துவம், ஹியூமன் அப்படின்னு இருக்கும். இயற்கை ஓவியம், நேச்சுரல் ஆர்ட். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா செயற்கை நுண்ணறிவு. இங்கே கல்ச்சுரல் அகாடமிக்கான ஒரு கலெக்சல் எது பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டுக் கழகம். பண்பாட்டுக் கழகம் என்பது கல்ச்சுரல் அகாடமி. இங்கே வந்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னு கேட்டிருக்காங்க. டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு ஆய்வர் தான் டிக்கெட் இன்ஸ்பெக்டர். கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம், ஆப்ஷனாக இருந்திருக்கு. கடன் அட்டை. கிரெடிட் கார்டுக்கு இணையான தமிழ் சொல் என்பது கடன் அட்டை. பற்று அட்டைனா டெபிட் கார்டு. பணத்தால்னா கரன்சி நோட்டு. காசோலைனா செக்கு. ஓகேவா? கிரெடிட் கார்டுக்கு கடன் அட்டை, பற்று அட்டைனா டெபிட் கார்டு, பணத்தால்னா கரன்சி நோட்டு, காசோலைனா செக்கு. டிஜிட்டல், இதுக்கு வந்து இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்கான். மின்னணுமயம். மின்னணுமயம் வந்து டிஜிட்டல். இணையதளம்னா இன்டர்நெட்டு. வணிகமயம்னா அதுக்கு என்ன வரும்? ஆன்லைனில் வரும். ஓகே, வணிகமயம் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி வரும். ஓகே, டிஜிட்டல் என்பதற்கு மின்னணுமயம் என்பது சரியான விடை. இணையதளம் இன்டர்நெட். கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சருக்கு வந்து செவ்விலக்கியம் என்பது சரியானது. நவீன இலக்கியம் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரும். பக்தி இலக்கியம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர்னு வரும். வட்டார இலக்கியமும் நம்ம புத்தகத்திலே இருக்கும், அது வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க, சரியாக தெரியல எனக்கு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். நவீன இலக்கியம் என்பது மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரும். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். இது எல்லாமே அந்த இலக்கியத்தை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து இது 5-6 இது இருக்கும். இதே மாதிரி நம்ம புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டதான் இது. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். கலைச்சொற்கள் அறிதல், ஸ்பேஸ் டெக்னாலஜி. இதுல இருந்து எது சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து விண்வெளி தொழில்நுட்பம், இதுதான் வந்து சரியா பொருந்தி இருக்கு. அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து புற ஊதா கதிர்கள்னு வரும். காஸ்மிக் ரேஸ் வந்து விண்வெளி கதிர்கள்னு வரும். ஓகேவா? நானோ டெக்னாலஜி வந்து மீனுன் தொழில்நுட்பம். ஓகேவா? இதில் சரியாக பொருந்திருக்கக்கூடிய கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து மற்றதெல்லாமே தப்பாக இருக்குது. ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு விண்வெளி தொழில்நுட்பம் மட்டும் தான் சரியாக இருக்குது.
நானோ டெக்னாலஜிக்கு வந்து மீனுண் தொழில்நுட்பம் வரணும். அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு புற ஊதா கதிர்கள்னு வரணும். காஸ்மிக் ரேஸ்க்கு விண்வெளி கதிர்கள்னு வரணும். கீழே அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. காஸ்மிக் ரேஸ்க்கு கலெக்சுவல் அறிதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்க்கு விண்வெளி கதிர்கள். புற ஊதா கதிர்கள் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு வரும். அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா? அணுக்கதிர்கள்னா அட்டாமிக் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, கலைச்சொல்ல பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேஸ்க்கு சரியான கலைச்சொல் வந்து என்னன்னா விண்வெளி கதிர்கள். புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். அணுக்கதிர்கள்னா அட்டாமிக் ரேஸ். விரில் விண்டு இதோட கலைச்சொல் அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரில் விண்டுனா சுழல் காற்று. விண்ட் சுழல் காற்று. நிலக்காற்று வந்து லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கடற்காற்று வந்து சீ ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. பெருங்காற்று வந்து டெம்பஸ்ட்னு வரும். ஓகே, புக்கில் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த வீடியோலே வந்து இது எல்லாமே வந்து கவர் பண்ணி தான் போட்டிருக்கேன். நிலக்காற்று வந்து லேண்ட் ப்ரீஸ், கடற்காற்று வந்து சீ ப்ரீஸ், விரில் விண்டு தான் சுழல் காற்று வரும். சரியான விடை சுழல் காற்று. பெருங்காற்று டெம்பஸ்ட்னு வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. செக் நம்ம பார்த்துருக்கோம். செக் வந்து காசோலை. அடிக்கடி கேட்டது தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வரையோலை வந்து டிமாண்ட் டிராஃப்ட். பணத்தால் வந்து கரன்சி நோட்டு. கடன் அட்டை கிரெடிட் கார்டு. செக் வந்து காசோலை. இங்கேயும் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. இன்ஃபார்மெண்ட் தகவலாளர். இன்ஃபார்மெண்ட்னா தகவலாளர். தகவல்னா இன்ஃபர்மேஷன். இன்ஃபார்மெண்ட்னா தகவலாளர். இங்கே ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியான எது பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். இது மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து என்னென்னா காசோலைன்னு வரணும். இ காமர்ஸ் வந்து மின்னணு வணிகம்னு வரணும். கரன்சி நோட்டு பணத்தாள்னு வரணும். ஓகேவா? இங்கே சரியாக பொருந்தி இருக்குது ஒன்றே ஒன்று தான். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இணையதள வணிகம். மற்றதுக்கெல்லாம் சரியான ஆன்சர் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. டிமாண்ட் டிராஃப்ட் வந்து காசோலை, இ காமர்ஸ் மின்னணு வணிகம், கரன்சி நோட் வந்து பணத்தாள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எழுது. வெதர்னா வானிலை. ஓகேவா? வெதர் வானிலை. வலசைனா மைக்ரேஷன். ஓகேவா? பருவ நிலை வந்து கிளைமேட் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. தட்பவெப்பநிலை என்பது இது புத்தகத்தில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த நான் போட்ட வீடியோவில் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வானிலை என்பது வெதர், மைக்ரேஷன் வந்து வலசை, பருவநிலை வந்து கிளைமேட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம் என்பது வரலாறு. சரித்திரத்துக்கு இணையான தமிழ் சொல் வந்து வரலாறு. கலைச்சொல் இந்தியன் பெனல் கோட், இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. சரியான கலைச்சொல் வந்து இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு தான் இந்தியன் பெனல் கோட். சம்மன் அழைப்பானை. சம்மன் என்று அழைப்பானை. கிளீனர் துப்புரவாளர். கிளீனருக்கு வந்து துப்புரவாளர். ஹெரிட்டேஜ் சரியான கலைச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். கலப்படம் வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு வரும். பண்டம் வந்து கமோடிட்டி. கடற்பயணம் வந்து வாயேஜ், சி வாயேஜ். ஓகேவா? ஹெரிட்டேஜுக்கு சரியான பொருந்தி உள்ள கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா பாரம்பரியம். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடற்பயணம்னா அடல்ட்ரேஷன் வரும், பண்டம்னா கமோடிட்டி, கடற்பயணம் சி வாயேஜ். இங்கே சரியான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கேன். அக்ரோனோமினா உளவியல். ஆக்ரோனோமினா உளவியல். வேளாண்மை தெரியும் நமக்கே, அக்ரிகல்ச்சர். நீர்ப்பாசனம் இரிகேஷன். நாட்டுப்புறவியல் வந்து ஃபோக் லிட்ரேச்சர். ஓகேவா? ஆக்ரோனோமிக்கு சரியாக பொருந்தி இருக்கிறது உளவியல். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நீர்ப்பாசனம் இரிகேஷன்.
நாட்டுப்புறவியல் ஃபோக் லிட்ரேச்சர்னு வரும். இல்லை ஃபோக் லிட்ரேச்சர் இல்லை, ஃபோக் லோர்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள், புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபோக் லோர், ஃபோக் லிட்ரேச்சர் வந்து அது இலக்கியத்துக்கு வரும். இது வந்து நாட்டுப்புறவியல் அப்படிங்கும்போது ஃபோக் லோர் அப்படிங்கிறது தான் சரியானது. அக்ரோனமிக்கு உளவியல். ஃபேக்ஸ், இதுக்கு வந்து நிகரான ஒரு தமிழ்ச்சொல் எது? தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம் என்பது சரியான விடை. பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லி எழுதுக. மாஸ்க். மாஸ்க்னா முக கவசம். மீடியா அப்படிங்கிறதுக்கு வந்து கலைச்சொல் கேட்டிருக்காங்க. மீடியா வந்து ஊடகம். மீடியா ஊடகம். மொழியியல் வந்து லிங்குஸ்டிக்ஸ்ன்னு வரும். இதழியல் வந்து மேகசின்ஸ் வரும். ஒலியியல் வந்து ஃபோனிட்டிக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஊடகம் என்பது மீடியா. மீடியாவுக்கு சரியானது வந்து ஊடகம். மொழியியல் வந்து லிங்குஸ்டிக்ஸ் ஆன்சரு. ஒலியியல் வந்து ஃபோனிட்டிக்ஸ். இதழியல் வந்து மேகசின். சைடு எஃபெக்ட், இதோட கலைச்சொல் என்ன? சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. பக்க விளைவு. நோய் வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகைக்கு வந்து ஹெர்ப்ஸ் வரும். ஒவ்வாமை வந்து அலர்ஜிக்கு சொல்லுவாங்க. சைடு எஃபெக்டுக்கு ஏற்ற ஒரு கலைச்சொல் வந்து பக்க விளைவு. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நோய் டிசீஸ், மூலிகை ஹெர்ப்ஸ், ஒவ்வாமை அலர்ஜி. இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன் என்பது பொறிப்பு என்பது சரியான விடை. அகலாய்வு வந்து எஸ்கவேஷனுக்கு அகலாய்வுன்னு சொல்லுவாங்க. நடுக்கல் வந்து த ஹீரோ ஸ்டோன். கல்வெட்டியல் எபிகிராஃப். ஓகே, இங்கே இன்ஸ்கிரிப்ஷனுக்கு சரியாக பொருந்தி இருக்கிறது வந்து பொறிப்பு. நடுக்கல் வந்து த ஹீரோ ஸ்டோன். அகலாய்வு வந்து எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் வந்து எபிகிராஃப். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. பேங்க் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வங்கி. செக்கு வந்து காசோலை வந்து தான் சரியானது. டிஜிட்டல் வந்து மின்னணு மயம் தான் வரும். கரன்சி நோட்டு வந்து பணத்தால். இங்கே சரியாக பொருந்தி இருக்கிறது எதுனா பேங்க், வங்கி மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. மற்றதெல்லாம் தவறாக இருக்குது. அதுக்கான ஆன்சர்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக்கு காசோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், கரன்சி நோட்டு பணத்தால். முழக்கம் பேலட். முழக்கம் வந்து ஸ்லோகன் தான் வரும். பேச்சாற்றல் எலக்யூஷன். எலக்யூஷன் மீன்ஸ் பேச்சாற்றல். ஒற்றுமை வந்து யூனிட்டின்னு வரும். துணிவு வந்து கரேஜ். ஸோ இங்கே ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தோன்னா எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் வந்து எலக்யூஷன். ஓகேவா? இதுதான் சரியாக பொருந்திருக்கு. மற்றது எல்லாமே தவறாக இருக்குது. அதற்கான சரியான விடையும் நோட் பண்ணிக்கோங்க. முழக்கம் ஸ்லோகன், ஒற்றுமை யூனிட்டி, துணிவு கரேஜ். டெபிட் கார்டு, இது அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை என்பது தான் சரி. காசோலை தெரியும், செக்கு. வரையோலைனா டிமாண்ட் டிராஃப்ட்டு. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு கொஷினுமே நம்ம அட்டன் பண்ணும்போது இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து படிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு 3 கொஷின்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்காம பக்கத்தில் இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். டெபிட் கார்டு பற்று அட்டை, காசோலை செக்கு, வரையோலை டிமாண்ட் டிராஃப்ட், கடன் அட்டை கிரெடிட் கார்டு. சரியான கலைச்சொல் வந்து வாலண்டியருக்கு வந்து தன்னார்வலர். வாலண்டியர்னா தன்னார்வலர். வழக்கறிஞர் வந்து லாயர் வரும். வழக்கறிஞர் லாயர். வாலண்டியர் வந்து தன்னார்வலர். கிளைமேட் தான் வந்து தட்ப வெப்பநிலை. பருவநிலை என்பது சீசனுக்கு வரும். ஓகே, இது வந்து கிளைமேட் தான் தட்ப வெப்பநிலை என்பது சரியானது. ஓகே, கிளைமேட் தட்ப வெப்பநிலை.
காணொளி கூட்டம். காணொளி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸை தான் வந்து காணொளி கூட்டம் என்பது சரியா பொருந்தி இருக்கக்கூடிய. இது வந்து அலுவல் சார்ந்த சொற்கள். காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல வந்து கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எது பொருந்தாததுங்கிறத கண்டுபிடிக்க சொல்ல. டெபிட் கார்டு பற்று அட்டை சரியாக பொருந்தி இருக்கு. கிரெடிட் கார்டு கடன் அட்டை இதுவும் சரியாக பொருந்தி இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இதுவும் சரியாக பொருந்தி இருக்கு. இ காமர்ஸ்னா மின்னணு மயம் கிடையாது. இதுதான் வந்து சரியா பொருந்தல. மின்னணு மயம் வந்து டிஜிட்டலுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சரியா பொருந்தலை. மின்னணு மயம் வந்து எதற்கு வரும்னா டிஜிட்டலுக்கு தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியா பொருந்தலை. மற்ற 3 ஆப்ஷன்ஸும் சரியா பொருந்தி இருக்கு. இ காமர்ஸ் வணிகமயம் வரும். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் வந்து வணிகமயம். மின்னணு மயத்துக்கு வந்து டிஜிட்டல்னு வரும். ஸோ இந்த கடைசி ஆப்ஷன் சரியா பொருந்தலை. ஈக்வாலிட்டி இதுக்கு என்ன? ஈக்வாலிட்டி இந்த சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து சமத்துவம். ஒற்றுமைனா யூனிட்டி. பேச்சாற்றல் எலோகேஷன். முழக்கம் ஸ்லோகன். ஈக்வாலிட்டிங்கிறதுக்கு வந்து தமிழ் சொல் கேட்டிருக்காங்க சமத்துவம். பேச்சாற்றல் எலோகேஷன், முழக்கம் ஸ்லோகன், ஒற்றுமை யூனிட்டி. ஸோ அதே தான் ஈக்வாலிட்டி சமத்துவம், அதே கொஸ்டின் தான். கலைச்சொல் பார்த்தீங்கன்னா கண்ணியம். கண்ணியம் வந்து டிக்னிட்டின்னு வரும். வாய்மை, சின்சியாரிட்டி, உபதேசம், ப்ரீச்சிங், கொள்கை, டாக்ட்ரின். இதெல்லாம் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். கண்ணியம், டிக்னிட்டி, வாய்மை, சின்சியாரிட்டி, உபதேசம், ப்ரீச்சிங், கொள்கை, டாக்ட்ரின். டொர்னாடோ சூறாவளினா டொர்னாடோ. சரியான கலைச்சொல் வந்து டொர்னாடோ. புயல் வந்து என்ன? சைக்ளோன்னு சொல்லுவாங்க. சுழல் காற்று பார்த்துருக்கோம், விரில்விண்டு. கடற்காற்று வந்து சீ பிரீஸ். ஓகே, டொர்னாடோவுக்கு சரியாக பொருந்தி இருக்கிறது சூறாவளி. புயல்னா சைக்ளோனு, கடற்காற்று சீ பிரீஸ், சுழல் காற்று விரில்விண்டு. சென்டென்ஸ் இதுக்கு சரியாக பொருந்தி இருக்கக்கூடிய தமிழ் சொல் வந்து என்ன? சொற்றொடர். சென்டென்ஸ் வந்து சொற்றொடர். உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தோம், வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெய் எழுத்துக்கள் வந்து கான்சோனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் வந்து சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியியல் வந்து போனோலஜி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. மொழியியல் வந்து லிங்குஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து இதழியல் வந்து பொருந்தவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் 3 ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியது வந்து பொருந்தி உள்ளது. ஒளியியல் வந்து போனோலஜி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். நேரான தமிழ் சொல்ல வந்து எடுத்து டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி. டிஜிட்டல் ரிவல்யூஷன் அதுக்கான தமிழ் சொல் வந்து மின்னணு புரட்சி. வாட்ஸ்அப் இந்த ஆங்கில சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் எது? புலனம். வாட்ஸ்அப்னா புலனம். இணையம் வந்து இன்டர்நெட் வரும். முகநூல் வந்து எஃபி ஃபேஸ்புக்கு சொல்லுவாங்க. இடஞ்சொலி வந்து ஆன்டி கிளாக் வைஸ். வலஞ்சொலி வந்து கிளாக் வைஸ்னா இடஞ்சொலி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வரும். ஓகேவா? கலைச்சொல் பொறுத்துக. டாக்டரேட்னா என்ன? முனைவர் பட்டம். கான்ஃபரன்ஸ்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். ஸோ இதுதான் வந்து 4மே வந்து பொருந்தி இருக்கு. டாக்டரேட், முனைவர் பட்டம், கான்ஃபரன்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். பாசன தொழில்நுட்பத்துக்கு வந்து என்ன சரியானதுன்னு பார்த்தோம்னா இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா நீர் மேலாண்மை வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க.
ட்ராபிக்கல் சோனுக்கு வெப்பமண்டலம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாசன தொழில்நுட்பத்துக்கு சரியாக பொருந்தி இருக்கிறது வந்து இரிகேஷன் டெக்னாலஜி. இ காமர்ஸ்னால் நமக்கே தெரியும், மின்னணு வணிகம் தான். இ காமர்ஸ், மின்னணு வணிகம் என்பது சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நிகரான ஒரு தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. மல்டிபிள்னா பன்மடங்கான. மல்டிபிள்னா பன்மடங்கான. சினிமாட்டோகிராஃபினா என்ன? ஒளிப்பதிவு. சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். ஓகேவா? ரிஃபார்ம்ங்கிறதுக்கு என்ன வரும்? சரியான கலைச்சொல் வந்து சீர்திருத்தம். தத்துவம்னா ஃபிலாசபி. நேர்மைனா இன்டெகிரிட்டின்னு வரும். பகுத்தறிவு என்னன்னு தெரியல, பாருங்க. ஓகேவா? ரீஃபார்ம்னா சீர்திருத்தம், நேர்மை வந்து இன்டெகிரிட்டி, தத்துவம் ஃபிலாசபி. சர்ச் இன்ஜின் வந்து சரியான கலைச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க? தேடுபொறி. சர்ச் இன்ஜின் தேடுபொறி என்பது சரியாக பொருந்தி இருக்கு. செயலினா ஆப்பு. குரல் தேடலுக்கு வந்து வாய்ஸ் சர்ச். வலஞ்சுழி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வரும். வலஞ்சுழி வந்து கிளாக் வைஸ் வரும், இடஞ்சுழி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வரும். ஓகேவா? சர்ச் இன்ஜினுக்கு தேடுபொறி என்பது சரியாக பொருந்தி இருக்கு. செயலி ஆப்பு. குரல் தேடல் என்பது வாய்ஸ் சர்ச், வலஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இதுக்கு என்ன கலைச்சொல் சரியா பொருந்தி இருக்குன்னு பார்த்தோன்னா சொத்து மாற்று சட்டம். சொத்து மாற்று சட்டம் என்பது சரியான விடை. ரெசிப்ட், இது வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு. ரெசிப்ட் பற்றுச்சீட்டு. பே பில்னா என்ன வரும்? இது வந்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் வகையில் வருது. பே பில்னா சம்பளப்பட்டி. பே பில் சம்பளப்பட்டி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சிப்ஸ்னா சில்லுகள். சிப்ஸ் சில்லுகள். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ரிவைவலிசம். ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். ரிவைவலிசத்துக்கு சரியான விடை மீட்டுருவாக்கம். கிராப் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? கிராப்னா செதுக்கி. இங்க 4 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருத்துகளை பொருத்தணும். கலைச்சொற்கள். என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஃபெரிஸ்னா பயணப்படகுகள். கமோடிட்டினா பண்டம். என்டர்பிரனர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் கலப்படம், ஃபெரிஸ் பயணப்படகுகள், கமோடிட்டி பண்டம். எக்ஸ்கவேஷனுக்கு சரியான கலைச்சொல் வந்து என்ன? அகலாய்வு. எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு. நடுக்கல் வந்து படிச்சிருப்போம், ஹீரோ ஸ்டோன் வரும். ஸ்ட்ரோமுக்கு எது வந்து சரியான விடை கலைச்சொல் பார்த்தோன்னா புயல். சுழல் காற்றுக்கு வந்து விரில்விண்டுன்னு வரும். சூறாவளிக்கு டொர்னாடோ. நிலக்காட்டு வந்து லேண்ட் பிரீஸ். சரியான கலைச்சொல் வந்து இதில் பொருந்த சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோமுக்கு வந்து புயல், சூறாவளிக்கு வந்து டொர்னாடோ, சுழல் காற்று விரில்விண்டு, நிலக்காற்றுக்கு லேண்ட் பிரீஸ். லெக்சிகோகிராஃபி. லெக்சிகோகிராஃபி என்பது அகராதியல். ஓகேவா? இதுதான் வந்து சரியா பொருந்தி இருக்கு. எபிகிராஃப்க்கு வந்து என்ன வரும்னா கல்வெட்டு. பிக்டோகிராஃப் வந்து சித்திர எழுத்து. ஆர்டிகுலாரிட்டி ஃபோனிட்டிக்ஸ்னா ஒலியன். இது வந்து என்னன்னு தெரியல. ஓகே, லெக்சிகோகிராஃபிக்கு சரியா பொருந்தி இருக்கிறது வந்து அகராதியல். எபிகிராஃப்னா கல்வெட்டுன்னு வரும். பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து. விண்டோஸ் கலைச்சொல் வந்து என்ன? பலகனி. விண்டோஸ்னா பலகனி. லம்சம்னா திரட்சி தொகைன்னு சொல்லுவாங்க. கன்வேயர் பெல்ட்டுக்கு என்ன சரியான தமிழ்ச்சொல் கண்டறிய? கன்வேயர் பெல்ட்னா ஊர்த்தி பட்டை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் ஆஸ்தெட்டிக்ஸ்னா என்ன? முருகியல்னு சொல்லலாம், அழகியல்னு சொல்லலாம். டிஸ்கஷன் வந்து கலந்துரையாடல்னு வரும். டெம்பஸ்ட் வந்து பெருங்காற்று வரும். காஸ்மிக் ரேஸ் வந்து புற ஊதா கதிர்கள் வராது, விண்வெளி கதிர்கள் வரும். ஓகேவா? இதில் எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ்னா முருகியல் இல்லது அழகியல்னு வரும். டிஸ்கஷன் வந்து கலந்துரையாடல், டெம்பஸ்ட் பெருங்காற்று, காஸ்மிக் ரேஸ் வந்து விண்வெளி கதிர்கள்.
மோனோலிங்குவல்னா தனி மொழி, சாரி ஒரு மொழி. மோனோலிங்குவலுக்கு வந்து ஒரு மொழி என்பது சரியானது. ஸோ இப்போ படிச்சோல அதே தான். ஸ்ட்ராம் வந்து என்ன? புயல். டொர்னாடோ சூறாவளி. டெம்பஸ்ட் பெருங்காற்று. விரில்விண்ட் வந்து சுழல் காற்று. இது வந்து பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஜீன் வந்து மரபு வரும், பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட்டுக்கு தான் வரும். மற்ற மூணுமே பொருந்தி உள்ளது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. மில்லட்னா சிறு தானியங்கள், ஹர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. இது மூணுமே வந்து சரியாக பொருந்தி இருக்கு. இதில் பொருந்தாதது ஜீன். ஜீனுனா மரபணு. பக்க விளைவு வந்து சைடு எஃபெக்ட்டுக்கு வரும். ப்ரொபோசல்னா என்ன? கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதைச்சாக்கடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட் வந்து தங்கக்கட்டி. இதில் வந்து ஒவ்வொல், கான்சனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல் இது வந்து பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய் எழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஓகேவா? வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய் எழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஆப் அப்படிங்கிறதுக்கு சரியாக இருக்கக்கூடிய தமிழ் சொல் வந்து செயலி. தேர்ட் பொறினா சர்ச் இன்ஜின். புலனம்னா வாட்ஸ்அப். வலஞ்சுலினா கிளாக் வைஸ். ஆப் வந்து செயலி, தேர்ட் பொறி சர்ச் இன்ஜின், புலனம் வாட்ஸ்அப், வலஞ்சுலி கிளாக் வைஸ். டச் ஸ்க்ரீனுக்கு எது வரும்? டச் ஸ்க்ரீனுக்கு சரியானது வந்து தொடுதிரை. குரல் தேடல் தான் வாய்ஸ் சர்ச். தேர்ட் பொறி வந்து சர்ச் இன்ஜின், புலனம் வாட்ஸ்அப். டச் ஸ்க்ரீனுக்கு வந்து தொடு திரை. வாட்ஸ்அப், புலனம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தது தான். இது மூணுமே வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரெஷரி என்பது கருவூலம். இதில் வந்து சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெஷரி வந்து கருவூலம். கேபினெட்னா என்ன? அமைச்சரவை. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள் தான். இதில் வந்து அலுவல் சார்ந்த சொற்களை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படிங்கும்போது கேபினெட் மட்டும்தான் வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து அதோட மீனிங்ஸ் தான். கல்ச்சரல் வேல்யூஸ்க்கு வந்து பண்பாட்டு விழுமியங்கள் என்பது சரியானது. ஹியூமனிசம் வந்து மனிதநேயம் தான். பிலீஃப் நம்பிக்கை. அதோட கலை சொற்கள் பொருந்தி இருக்கு. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்களோட இதை வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கேபினெட், அமைச்சரவை என்பது அலுவல் சார்ந்த கலைச்சொல்லாக இருக்குது. இதுலையுமே அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். நாட்டிக்கல் மைல் கடல் மைல். ஏவுகணைனா மிசைல்னு வரும். ஓகே. லிட்ரேச்சருக்கு என்ன? இலக்கியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் வரும். புற ஊதா கதிர்கள் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ். உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், புற ஊதா கதிர்கள் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸு, அகச்சிவப்பு கதிர்கள் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸு. உயிரி தொழில்நுட்பம் வந்து பயோடெக்னாலஜி. கம்யூனிசம்னா என்ன? பொது உடைமை. கம்யூனிசம்னா பொது உடைமை. ஸோ இங்கே சரியான கலைச்சொல்ல பொருந்த சொல்லியிருக்காங்க. மித்துனா தொன்மம், ஆஸ்தட்டிக்னா அழகியல், டெர்மினாலஜினா கலைச்சொல், ஆர்டிகிராஃப்ட்ஸ்னா கலைப்படைப்புகள். ஓகேவா? மித்துனா தொன்மம், ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல்னு சொல்லலாம், முருகியல்னு சொல்லலாம், டெர்மினாலஜினா கலைச்சொல், ஆர்டிகிராஃப்ட்னா கலைப்படைப்புகள். இதில் எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி, ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம் சொல்லுவாங்க. ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. தொன்மம் வந்து மித்துன்னு வரும். அழகியல் முருகியல் வந்து ஆஸ்தட்டிக்ஸ் தான் வரும். இதில் தவறான இணை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கன் சூப்பு காய்கறி வடிசாறு கிடையாது. சிக்கன் சூப் வந்து வெஜிடபிள்
சூப் தான் வந்து காய்கறி வடிசார்னு வரும். மற்றதெல்லாம் சரியாக பொருந்திருக்கு. மிசைல்னா ஏவுகணை, சாலைன் சாயில்னா கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி, இது மூணுமே சரியாக பொருந்திருக்கு. காய்கறி வடிசாது தான் தவறாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன வரும்னா வெஜிடபிள் சூப்புன்னு தான் ஆன்சர் கரெக்டு. ஆடிட்டர் வந்து பட்டய கணக்கர். முதல்வர் சீஃப் மினிஸ்டர்னு வருவாங்க. ஆடிட்டர் வந்து பட்டய கணக்கர். ஸோ கலைச்சொல் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. டிசீஸ்னா நோய், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன் வந்து மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. டிசீஸ் நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜீன் வந்து மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. லீடர்ஷிப்க்கு வந்து சரியானது என்ன? தலைமை பண்பு. லீடர்ஷிப் தலைமை பண்பு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வன விலங்குகள் வந்து வைல்ட் அனிமல்ஸ்னு வருவாங்க. வன பாதுகாவலர் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். காடுனா ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி தான் இங்கே சரியாக பொருந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து தவறாக இருக்குது. இங்கே சரியாக பொருந்திருக்க தமிழ் சொல், ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. வனவியல் ஃபாரஸ்ட்ரி கரெக்டு. வன பாதுகாவலர் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வன விலங்குகள் வந்து வைல்ட் அனிமல்ஸ். காடு வந்து ஜங்கிள். செவ்விலக்கியம் வந்து என்ன? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இது சரியாக பொருந்திருக்கு. காப்பிய இலக்கியம் வந்து எப்பிக் லிட்ரேச்சர். இதுவும் சரியாக பொருந்திருக்கு. பக்தி இலக்கியம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். இதுவுமே சரியாக பொருந்திருக்கு. நவீன இலக்கியம் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரும். இங்கே தவறுதாக இருக்கிறது வந்து ஃபோக் லிட்ரேச்சர்னு தவறாக இருக்குது. ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புறவியல் இலக்கியத்தில் வரும். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். அப்போ மேலே இருக்க மூணுமே சரியாக இருக்குது. டி, ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. வாலண்டியர்னா தன்னார்வலர். ஓகேவா? ஸோ இங்கே சரியாக இருக்கக்கூடிய தமிழ் சொல் வந்து வாலண்டியர், தன்னார்வலர். சோஷியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. சென்டென்ஸ்னா சொற்றொடர். மிசைல்னா ஏவுகணை. சரியாக பொருந்தி இருக்கிறது வாலண்டியர், தன்னார்வலர். ஆன்டிபயாட்டிக்னா என்ன? நுண்ணுயிர் முறி. மரபணு வந்து ஜீன்ஸு. சிறுதானியங்கள் வந்து மில்லட்ஸு. ஒவ்வாமை வந்து அலர்ஜி. ஆன்டிபயாட்டிக் வந்து நுண்ணுயிர் முறி, ஒவ்வாமை வந்து அலர்ஜி, மரபணு வந்து ஜீன்ஸ், சிறுதானியம் வந்து மில்லட். இங்கே வந்து ரிலிஜியன் வந்து என்னன்னு வரும்? சமயம். சேரிட்டி வந்து என்ன? ஈகை. சிம்பிளிசிட்டி வந்து எளிமை. சின்சியாரிட்டி வந்து வாய்மை. ஸோ இந்த கலைச்சொற்கள் பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ரிலீஜியன், சமயம், சேரிட்டி, ஈகை, சிம்பிளிசிட்டி, எளிமை, சின்சியாரிட்டி, வாய்மை. ரிவைவலிசம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீட்டுருவாக்கம். நம்பிக்கைனா என்ன? கான்ஃபிடென்ஸ். மெய்யியலாளர்னா ஃபிலாசபர். மறுமலர்ச்சினா ரினைனன்ஸ். ஓகேவா? ரிவைவலிசத்துக்கு வந்து மீட்டுருவாக்கம் என்பது சரியானது. மறுமலர்ச்சினா ரினைனன்ஸ்னு வரும். ஆக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். அதே இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சரி, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை, டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. மின் தூக்கினா லிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, மின் தூக்கினா லிஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வரையோலை. காசோலைனா செக்கு, பண ஓலை தெரியல, கடன் அட்டை வந்து கிரெடிட் கார்டு, பணத்தாள்னா கரன்சி நோட்டு. பார்த்தோம். இப்போ அதே தான் வந்திருக்கு. கரன்சி நோட்டுனா பணத்தாள், செக்குனா காசோலை, இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை. புரோட்டோகால் வந்து என்ன? மரபு தகவு. புரோட்டோகால் மரபு தகவு. சப்சிடி வந்து நல்கை. சப்சைடின்னு வந்து நல்கை. இது வந்து புதுசாக இருக்க, பார்த்துக்கோங்க. இங்கே கலைச்சொல் பார்த்தோன்னா எர்த்வாம் வந்து நாங்கூல் புழு. மெட்டீரியலிசம் வந்து பொருள் முதல்வாதம். பாஸ்போர்ட் வந்து கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் வந்து உலகமயமாக்கல். எர்த்வாம் நாங்கூல் புழு.
மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, குளோபலைசேஷன் வந்து உலகமயமாக்கல். லெக்சிகான்னா பேரகராதி. ஓகே, உருபன் வந்து மார்ஃப் மீன் வரும், ஒலிபன் வந்து ஃபோன் மீன் வரும். ஓகே, லெக்சிகான் வந்து பேரகராதி. லிட்ரேசினா கல்வி அறிவு, லிட்ரேசி கல்வி அறிவு. பட்டம் வந்து டிகிரின்னு வரும், நீதி வந்து மாரல்னு வரும், ஒழுக்கம் வந்து டிசிப்ளின். லிட்ரேசினா கல்வி அறிவு, பட்டம் டிகிரி, நீதி மாரலு, ஒழுக்கம் வந்து டிசிப்ளின். ட்ராபிக்கல் சோன்னா வெப்பமண்டலம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். குமிழிக்கல்னா கோனிக்கல் சோனு. ஓகேவா. பாசன தொழில்நுட்பம் வந்து இரிகேஷன் டெக்னாலஜி. ஓகே ஓகே ட்ராபிக்கல் ஜோன் வந்து வெப்பமண்டலம், குமிழிக்கல் வந்து குளோனிக்கல் ஸ்டோன். இது இப்போதான் பார்த்தோம். எர்த்வாம், நாங்குல் புழு, மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம், பாஸ்போர்ட் வந்து கடவுச்சீட்டு, குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். கரேஜ் வந்து துணிவு, தியாகம் வந்து சாக்ரிஃபைஸ், சமத்துவம் வந்து ஈக்வாலிட்டி, நேர்மை வந்து இன்டெகிரிட்டி. ஓகேவா. கரேஜ்னா துணிவு, நேர்மை இன்டெகிரிட்டி, தியாகம் வந்து சாக்ரிஃபைஸ், சமத்துவம் யூனிட்டி, ஈக்வாலிட்டி. யூனிட்டினா ஒற்றுமை. பேடி வந்து நெற்பயிர். ஓகேவா. பேடி நெற்பயிர் வந்து சரியான விடை. இதில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஷியன் லிட்ரேச்சர் வந்து பண்டைய இலக்கியம் என்பது சரியா பொருந்தி இருக்கு. டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம், ஃபோக்னா வந்து எபிக் லிட்ரேச்சர் வந்து காப்பிய இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்து செவ்விலக்கியம். ஓகேவா. ஏஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் வந்து காப்பிய இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் வந்து பக்தி இலக்கியம், ஏஷியன் லிட்ரேச்சர் வந்து பண்டைய இலக்கியம். கான்சனன்ட்னா மெய்யெழுத்து, உயிரெழுத்து பார்த்துருப்போம், வவ்வல்ஸ். ஒப்பெழுத்துனா வந்து ஹோமோகிராஃபு. ஓகேவா. உயிரெழுத்து வவ்வல்ஸ், ஒப்பெழுத்து வந்து ஹோமோகிராஃபு, கான்சனன்ட் வந்து மெய்யெழுத்து. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாறுதல் தான் டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்கிரைப் தான் படி எடுத்தல், தேர்தல் எலெக்ஷன். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல், தேர்தல் எலெக்ஷன், படி எழுத்தல்னா டிரான்ஸ்கிரைப். இதில் வந்து தவறான இதை எதுன்னு கேட்டிருக்காங்க. கேவ் டெம்பிள் வந்து கற்கோயில் என்பது தவறானது, குகை கோயில்னு வரும். இல்லை, மற்றதெல்லாம் சரியாக பொருந்திருக்கு. ஃபோர்மீனா மார்ஃபீம்னா உற்பன், காம்பினேஷன் புணர்ச்சி, ட்ரெஷரி கருவூலம், இது மூணும் சரியாக பொருந்திருக்கு. கேவ் டெம்பிள் வந்து குகை கோயில்னு வரணும். இதில் தவறாக கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம் வந்து செல்வம் என்பது சரியான இணை. ரேஷனல்னா பகுத்தறிவு, இது எது ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்துருப்போம். பகுத்தறிவுனா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். ரேஷனலுக்கு தான் இந்த பகுத்தறிவு வருது. ஓகேவா. சீர்திருத்தம்னா ரிஃபார்மு, நேர்மைனா இன்டெகிரிட்டி, தத்துவம்னா ஃபிலாசபி. ஓகே. ரேஷனல்னா பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல், டிரான்ஸ்கிரைப்னா படி எடுத்தல். நாட்டிக்கல் மைல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கடல் மைல். கிராப்னா செதுக்கி. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வனப்பாதுகாவலர், இதை பொறுத்துகளையே நம்ம பார்த்துருக்கோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வனப்பாதுகாவலர். டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். கதைப்பாடல்னா பேலட் வரும். விழிப்புணர்வுனா அவேர்னஸ். ஓகேவா. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, சீர்திருத்தம் ரிஃபார்ம், கதைப்பாடல் பேலட், விழிப்புணர்வு அவேர்னஸ். காம்பாக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு. மின் இதழ்கள்னா இ மேகசின், சில்லுகள்னா சிப்ஸ், மின் நூல்னா இ புக்ஸ். ஓகேவா. காம்பாக்ட் டிஸ்க் சரியாக பொருந்தி இருக்கிறது குறுந்தகடு.
மின் நூல்னா இ புக்ஸு, சில்லுகள்னா சிப்ஸு, மின் இதழ்கள்னா இ மேகசின், ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை, மிசைல்னா ஏவுகணை, வானூர்த்தினா சேட்டலைட். ஓகே, மிசைல்னா ஏவுகணை. இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள், விண்வெளி கதிர்கள் வந்து காஸ்மிக் ரேஸ், புற ஊதா கதிர்கள் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள், விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ், புற ஊதா கதிர்கள் அல்ட்ராவயலட் ரேஸ். மிசைல் ஏவுகணை பார்த்தது தான், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்தது தான். டெபிட் கார்டுனா என்ன? பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை. ரேஷனல்னா பகுத்தறிவு. கான்சோனன்ட் வந்து மெய்யொலி, உயிரொலிக்கு வந்து ஒவ்வொல்னு வரும். மூக்கொலி வந்து நாசல் கான்சோனன்ட்னு வரும். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ஓகேவா, உயிரொலி ஒவ்வொல்ஸ், மெய்யொலி கான்சோனன்ட், மூக்கொலி நாசல் சவுண்ட், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். டெலிகேட்னா பேராளர். அகலாய்வு வந்து எஸ்கவேஷன், கல்வெட்டியல் வந்து எபிகிராபி, பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன், புடைப்பு சிப்பம் வந்து எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். இது புதுசாக இருக்கும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அகலாய்வு எஸ்கவேஷன், கல்வெட்டியல் வந்து எபிகிராஃபி, பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன், புடைப்பு சிப்பம், எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். மீடியா வந்து ஊடகம், ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். பொம்மலாட்டம் வந்து பப்பட்ரின்னு வரும். உரையாடல் வந்து கான்வர்சேஷன் வரும். ஓகேவா, பொம்மலாட்டம் பப்பட்ரி, உரையாடல் கான்வர்சேஷன், மீடியா வந்து ஊடகம். இன்டெலெக்சுவல்னா அறிவாளர், சிம்பாலிசம் வந்து குறியீட்டியல் வந்து வரும். தீசிஸ்னா ஆய்வேடு, எம்பலம்னா சின்னம். இன்டெலெக்சுவல்னா அறிவாளர் என்பது சரியான இணை. சிம்பாலிசத்துக்கு வந்து குறியீட்டியல் வரும். தீசிஸ் ஆய்வேடு, எம்பலம் வந்து சின்னம். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். இணையதள வணிகம்னா ஆன்லைன் ஷாப்பிங்கு. மின்னணு மையம் வந்து டிஜிட்டல். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். டெபிட் கார்டு பற்று அட்டை. இன்டர்நெட்னா என்ன? இணையம். ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி, வலஞ்சுழி வந்து கிளாக் வைஸ் வரும். இமெயில் வந்து மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின் தேடுபொறி. இன்டர்நெட் இணையம், ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி, இமெயிலு மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின் தேடுபொறி. ஆடிட்டர் பட்டய கணக்கர். டு லுக் அப்னா என்ன? எட்டி பார்த்து அப்படிங்கிறது சரியானது. புக்ஸ் வந்து நூல்கள். ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து செவ்விலக்கியம் வரும். எப்பிக்னா காப்பிய இலக்கியம் வரும். ஏஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் வரும். ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம். இலக்கியத்தை பற்றி ஃபுல்லாக ஒரு கலைச்சொற்கள் இருக்கும், நம்ம வீடியோலேயே கொடுத்துருப்போம், அதை பாருங்கள். கிளாசிக்கல்னா செவ்விலக்கியம், எப்பிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம், ஏஷியன்னா பண்டைய இலக்கியம், ரீஜனல்னா வட்டார இலக்கியம். கான்சுலேட்னா துணை தூதரகம். ஓகேவா, இரிகேஷன்னா என்ன? பாசனம். டெரிட்டரினா நிலப்பகுதி. கிளிட்னா வணிகக்குழு. ஸோ இதில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து சரியாக இருக்கக்கூடிய பொருந்தக்கூடிய ஆன்சர்ஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இரிகேஷன்னா பாசனம், கான்சுலேட்னா துணை தூதரகம், டெரிட்டரினா நிலப்பகுதி, கிளிட்னா வணிகக்குழு. டெலிகேட் பேராளர் பார்த்துருக்கோம். ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, மீட்டுருவாக்கம்னா ரிவைவலிசம். சாலைன் சாயில் கலர் நிலம். ஏஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய கால இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் தான் நாட்டுப்புற இலக்கியம். செவ்விய இலக்கியம் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். மிசைல் வந்து ஏவுகணைன்னு வரும். ஓகேவா, டவுன்லோட் வந்து பதிவு இறக்கம் என்பது சரியான விடை. நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். ஓகேவா, லான்ச் வெஹிக்கல்னா ஏவு ஊர்த்தி. மிசைல்னா ஏவுகணை, டவுன்லோட் பதிவிறக்கம், லான்ச் வெஹிக்கல் வந்து ஏவு ஊர்த்தி, நாட்டிக்கல் மைல் கடல் மைல். மார்ஃபீம்னா உறுப்பன். ஒலியன்னா போன் மீன் வரும். மார்ஃபீம்னா உறுப்பன்.
கான்சுலேட் வந்து துணை தூதரகம், பேட்டன்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் வந்து ஆவணம்னு வரும், கிளிட்னா வணிகக்குழு. கான்சுலேட் துணை தூதரகம், பேட்டன் காப்புரிமை, டாக்குமெண்ட் வந்து ஆவணம், கிளிட் வந்து வணிகக்குழு. ட்ரஸ்ட் வந்து என்ன, அறக்கட்டளை. வாலண்டியர் தன்னார்வலர், சோஷியல் ஒர்க்கர் வந்து சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணர் சாரணியர். இது புதுசாக இப்போ பார்ப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வந்து அறக்கட்டளை, வாலண்டியர் தன்னார்வலர், சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணர் சாரணியர். இதில் வந்து கோனிக்கல் ஸ்டோன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், குமிழிக்கல். மிசைல் வந்து ஏவுகணை, காம்பினேஷன் புணர்ச்சி, ட்ரெஷரி வந்து கருவூலம். ஸ்ட்ராம் நமக்கு தெரியும், ஸ்ட்ராம்னா வந்து புயல், சீப்ரீஸ் வந்து கடல் காற்று, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் வந்து நிலக்காற்று. ஸ்ட்ரோம்னா புயல், சீப்ரீஸு கடல் காற்று, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. ஜேர்னலிசம்னா என்ன, இதழியல். ஜேர்னலிசம் இதழியல். மீடியா வந்து ஊடகம். கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள். வாட்ஸ்அப் புலனம், இணையம்னா இன்டர்நெட்டு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு, செயலினா ஆப்பு. வாட்ஸ்அப்னா புலனம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் கேட்கப்பட்ட எல்லா கலைச்சொற்களுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் என்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீப் sharing and subscribe. Stay updated with Part NPC Academy. Thank you.